ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. வாழ்க்கை என்றும் சுவையானது, அதில் மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளை சுற்றி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம சுற்றுச்சூழலில் நடக்கிற மாற்றங்களையும் செய்திகளையும் உங்களுடன் கொண்டு சேர்ப்பது தான் நம்ம கேப் அண்ட் நேச்சர் கிளப்போட அறிவோம் நம் சூழல். ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நியூஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது லேண்டையும் ஹியூமன்ஸையும் மட்டும் இல்லாமல் ஓஷனையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது ஒரு புது ரிசர்ச். ஓஷனை எப்படி அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஷனுக்குன்னு ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்ட்ஸ்கேப், ஹெல்த்தி சவுண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற நாய்ஸ் அந்த சவுண்ட்ஸ்கேப்பை டிஸ்டர்ப் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாய்ஸ் லெவல் சேஞ்ச்னால அந்த மெரைன் லைஃப், அதாவது மெரைன் க்ரீச்சர்ஸுக்கு பிஹேவியர் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் வருது, அண்ட் ரீப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் வருது, அண்ட் ஈவன் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸில் டெத்து கூட காஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம்பேக் வேல்ஸ் அப்படின்ற அந்த வேல்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் மிஸ்டீரியஸான சாங் மாதிரியான சவுண்ட்ஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரைன் க்ரீச்சர்ஸுக்கு ஃபீடிங், அதாவது சாப்பாட்டு முறைகள் அண்ட் நேவிகேஷன், கம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்குமே சவுண்டு தான் ரொம்ப ஃபண்டமெண்டல். ஸோ இந்த நாய்ஸ் லெவல் சேஞ்ச்னால இது எல்லாமே தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக பொறிச்சு வந்த லார்வாஸ்க்கும் அதோட கூட்டத்தை தேடி போய் சேர்ந்துக்கிறதுக்கு சவுண்ட் வச்சு தான் போய் சேருது. ஸோ இந்த நாய்ஸ் லெவல்ஸ்னால அதால் வீட்டோட அழைப்பை கேட்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய மெரைன் மேமல்ஸ் இப்போ புதுசாக கரை பக்கம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பல ஜென்ரேஷன்ஸாக பார்க்க முடியாத அந்த மேமல்ஸ் இப்போ கரை சைடு வருது அப்படின்றது ஓஷனோட ஹெல்த் எவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஆல்சோ இந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் த ஹியூமன்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20% ஆஃப் த நாய்ஸ் குறைஞ்சிருக்குன்னு இன்னொரு ஸ்டடி சொல்லுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்டான ரெப்டைலை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் அப்படின்ற இடத்துல தான். ஸோ இந்த ரெப்டைலோட நேம் புருக்கேஷியா. ஸோ இந்த புருக்கேஷியா அப்படின்ற க்ரீச்சர் ஒரு கெமிலியானோட சப்ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சீடு, அதாவது ஒரு வித்தோட சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புருக்கேஷியா நானா அல்லது நானோ கெமிலியான் அப்படின்னு சொல்கிற மேல் ஒன் 13.5 mm தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ சிலது டெய்லோட சேர்த்து மெஷர் பண்ணும்போது 22 mm வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13.5 mm அப்படின்றது தான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச 11,500 ஸ்பீஷஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்டான சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபீமேல் ஒன் ஒரு 29 mm வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பீஷஸ் நார்த்தன் மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய டீக்ரேடடான மவுண்டெயின் ரெயின் ஃபாரஸ்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆகுறதுனால அந்த ஸ்பீஷஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்டிங்ஷன் ஆகாமல் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக IUCN, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற இதில் இந்த ஸ்பீஷஸை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஏரியாவை, அதோட ஹேபிட்டட்டை ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்காங்க, அந்த ஸ்பீஷஸை சர்வை பண்ண வைக்கிறதுக்காக. இந்த ஸ்பீஷஸ் கண்டுபிடிக்கப்பட்ட அதோட ஹேபிட்டட் ஃபாரஸ்ட் அந்த ஐலண்டோட நார்த் சைடில் இருக்க மற்ற ஃபாரஸ்ட் கூட கனெக்டடாக தான் இருக்குது. ஆனாலும் மற்ற ஃபாரஸ்ட்லலாம் கிடைக்காம இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் டாக்டர் மார்க்ஸ்கர்ஸ் அப்படின்ற ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஆக்சுவலி புதுசாக ஸ்பீஷஸா அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீஷஸ் மியூட்டேட்டட் ஆகி புதுசாக கிரியேட் ஆகினதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாரு. அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சேஞ்ச்னால, ஏதோ ஒரு ஃபேக்டர்னால அதோ சின்னதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மியூட்டேஷன் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையுமே இப்போ முடக்கி போட்டிருக்க விஷயத்தை பற்றி தாங்க, COVID-19 பேண்டமிக். ஸோ அந்த COVID-19 பேண்டமிக் கிரியேட் ஆனதுக்கே கிளைமேட் சேஞ்ச் ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது.
ஸோ climate சேஞ்ச் எப்படி COVID-19க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதர்ன் சைனீஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன் லார்ஜ் ஸ்கேலில் சேஞ்ச் ஆகிருக்காமாம். ஸோ அது எதனால சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலன்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர், சன்லைட், அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் வரைக்கும் சேஞ்ச் ஆனதுனால பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ராபிக்கல் ஸ்hrubland-ஆக இருந்த அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் ட்ராபிக்கல் சவானா அண்ட் டெசிடியஸ் உட்லேண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சஸுக்கும் COVID-19க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ் வந்து ஒரிஜினேட் ஆனது பேட்ல இருந்து, அதாவது வவ்வால்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த climate சேஞ்ச் வந்து அந்த வவ்வாலோட ஹேபிட்டட்டை வந்து ரொம்பவே ஃபேவர் பண்ணதுனால நிறைய ஸ்பீஷஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் செஞ்சுரியில் மட்டுமே ஒரு 40 பேட் ஸ்பீஷஸ் வந்து அந்த சதர்ன் சைனீஸுக்கு மூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதில் இருந்து கிட்டத்தட்ட 100 வித்தியாசமான டைப்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து இவால்வ் ஆயிருக்கு அந்த பாஸ்ட் செஞ்சுரியிலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இவால்வ் ஆன வைரஸஸில் ஒன்று தான் COVID-19 காஸ் பண்ணக்கூடிய SARS-CoV-2 அப்படின்ற வைரஸும். ஸோ டாக்டர் ரோபர்ட் பயர் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படித்த ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹேபிட்டட் சேஞ்ச்னால நிறைய ஸ்பீஷஸ் பிளேஸ் டு பிளேஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த வைரஸையும் தான் கூடவே கொண்டு போய் இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் இன்ட்ராக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணதுனால ஈஸியாக அது டிரான்ஸ்மிட் ஆகவோ அல்லது புது ஸ்பீஷஸாக இவால்வ் ஆகவோ நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த வவ்வாலோட மொத்த பாப்புலேஷன்னால கிட்டத்தட்ட 3000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பேட் ஸ்பீஷியஸுக்கு 2.7 ஸ்பீஷஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. ஃபேட்டல், அதாவது டெத்து கிரியேட் பண்ணக்கூடிய கொரோனா வைரஸான மெர்ஸ்-கோவ், SARS-CoV-1, SARS-CoV-2 அப்படின்ற இந்த ஸ்பீஷஸஸுமே பேட்லேருந்து இந்த டைமில் இவால்வ் ஆகி வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து பேட்ஸில் இருந்த வவ்வாலில் இருந்து ஹியூமனுக்கு டைரெக்டாக வராது. ஸோ அதை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பேட்டோட ஹேபிட்டட் எப்படி மாறி நிறைய பேட்ஸ் அந்த இடத்துக்கு மூவ் ஆச்சோ அதே மாதிரி அந்த இடத்துல பேன்கோலின்ஸ் அப்படின்ற அந்த அனிமல்ஸ் வந்து நிறையவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஸோ பேட்ல இருந்து அந்த அனிமல்ஸுக்கு மூவ் ஆன வைரஸ் வந்து ஊஹான் மார்க்கெட், வைல்ட் லைஃப் மார்க்கெட்டில் விற்கப்பட்ட அந்த பேன்கோலின்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன்னால விஷன் லாஸ் வருது, அதுவும் இர்ரிவர்சிபிள் விஷன் லாஸ் வருது அப்படின்னு ஒரு புது ரிசர்ச் சொல்றாங்க. ஸோ விஷன் லாஸ் எப்படி இப்போ ஏர் பொல்யூஷனில் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMD, அதாவது ஏஜ் ரிலேட்டட் மெக்குலார் டீஜெனரேஷன் அப்படின்ற டிசீஸ் வந்து யூஸ்வலாகவே வயசானவங்களுக்கு கண் மங்குறது அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து இர்ரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ், அதாவது ஒரு தடவை பார்வை போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர முடியாத மாதிரி பட்ட பிளைண்ட்னஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் 2040க்குள்ள கிட்டத்தட்ட 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்கிறாங்க. ஸோ இந்த AMD டிசீஸ் வந்து ஓல்டேஜ்னால, ஸ்மோக்கிங்னால அல்லது ஜெனட்டிக் மேக்கப்னால வரும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆனால் இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷனும் ட்ரிகர் பண்ணுது அப்படின்றது வந்து இப்போ புதுசாக ஒரு தியரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்க்கு எப்படி ஏர் பொல்யூஷன் வந்து காஸாக இருக்குதோ அதே மாதிரி இந்த விஷன் லாஸுக்கும் இது வந்து காஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் 40லேருந்து 69 வரைக்கும் வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஏரில் இருக்கக்கூடிய பர்டிகுலேட் மேட்டர், நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி அதோட லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பண்ண அந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 1286 பேருக்கு இந்த AMD டிசீஸ் இருக்கிறதா டயக்னோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் மொத்தமாக 52,602 பேருக்கு பண்ணதில் 75% ரெட்டினல் இமேஜிங்கில் இந்த AMD காஸ் ஆகிறதுக்கான சைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரில் இருக்கக்கூடிய ஃபைன் பர்டிகுலேட் மேட்டர் அண்ட் ஆல்சோ எரிகிறதுனால வரக்கூடிய புகையினால் வரக்கூடிய அந்த கம்பஷன் ரிலேட்டட் பார்ட்டிகல்ஸில் ஹை எக்ஸ்போஷர் இருந்தால் இந்த ஏஎம்டி டிசீஸ் அட்டாக் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 8% வரைக்கும் சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலேட் மேட்டர் தவிர மற்ற பொல்யூட்டன்ஸ் வந்து ரெட்டினல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ், அதுலேயும் வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படின்ற அந்த பிளான்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸில் பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பண்ணுறதுக்காக நர்வ் எண்டிங்ஸில் ஒரு எலக்ட்ரிக்கல் நர்வ் இம்பல்சஸ் பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்லேயும் நம்ம எப்படி ஒரு இன்செக்ட் போய் உட்காந்தாலோ இல்லை நம்ம டச் பண்ணாலோ அந்த மூமெண்ட் அது சென்ஸ் பண்ணி அந்த ட்ராப்பை க்ளோஸ் பண்ணுது. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகிற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னால ஒரு பயோமேக்னட்டிசம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்றத இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட லீவ் ஸ்டாக் அல்லது பிடிஓல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் மட்டும் இந்த ட்ராப்பில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிசம்லேருந்து நேச்சுரலாகவே இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ நம்ம ஓல்டர் டெக்னாலஜி வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ அண்ட் அட்வான்ஸ்ட் அட்டாமிக் மேக்னட்டோமீட்டர்ஸ் வச்சு பார்த்ததுல கிட்டத்தட்ட 0.5 பிகோ டெஸ்லா ஆம்ப்ளிடியூடுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 0.5 பிகோ டெஸ்லா அப்படின்ற அளவு வந்து நம்ம எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரொம்ப மில்லியன் டைம்ஸ் அளவுக்கு ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வரக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கிற நர்வ் இம்பல்சஸ்க்கு சிமிலராக இருக்குது இந்த மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராப்பை நம்ம டச் அண்ட் இன்ஜுரி மட்டும் இல்லாமல் மற்ற வேரியஸ் வேஸ்லேயும் இதை வந்து எலக்ட்ரிக்கலாக எக்ஸைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டச் பண்ணால் மூமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சால்ட் வாட்டர் லோட்ஸ்னால வரக்கூடிய ஆஸ்மாட்டிக் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது ஹீட் ஆர் கோல்டில் வரக்கூடிய தெர்மல் எனர்ஜி வச்சும் இந்த ட்ராப்பை வந்து எலக்ட்ரிக்கலாக எக்ஸைட் பண்ணி இந்த பயோமேக்னட்டிசம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோமேக்னட்டிசம் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் பிளான்ட்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற பிளான்ட்ஸில் இருக்கா அப்படின்றத மற்ற ஸ்பீஷியஸையுமே வந்து சடன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கோ அல்லது கெமிக்கல்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, பெஸ்ட் அட்டாக்கு என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட இன்றைய தகவல் தொகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இதே போன்ற வியப்பான புதிய மாற்றங்கள் மற்றும் தகவல்களுக்காக நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டியது அறிவோம் நம் சூழல். இன்னைக்கு சொன்னதில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகளுக்காக உங்களுடன் இணைந்திருந்தது நான் சங்கரி அமுல்யா சைனிங் ஆஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேப்பர் நேச்சர் கிளப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.